அந்த இறைவன் உன்கிட்ட எதிர்பார்க்கறது ரெண்டு விஷயம்தான். நீ நியாயத்தின் பக்கம் நிக்கிறியா, உன் மனசுல சுயநலம் இருக்கா இல்லையா அப்படின்ற 2 விஷயத்த மட்டும்தான் பாக்குறாரு. நீ உண்மையிலே நியாயத்தின் பக்கம் நின்னா, உன்னுடைய மனசுல சுயநலம் இல்ல அப்படின்னா, நிவேதயத மாம்சி பிரம்பி பீஷ்ணம் உபஸ்திதம். உன்னுடைய எதிரிகள் மிக பெரும் படையா இருந்தா கூட அவ்வளவு பெரிய படைய அந்த இறைவன் உனக்காக எதிர்ப்பார், உனக்காக போரிடுவார். இராயுத பாணியா நின்னே அந்த படைகளை ஜெயித்து காட்டுவார். நீ எதுக்கும் பயப்பட தேவையில்லை, நீ எதுக்கும் கலங்க தேவையில்லை. நீ செய்ய வேண்டியது நியாயத்தின் பக்கம் நிக்கணும். உன் மனசுல எக்காரணத்தை கொண்டு சுயநலம் இருக்கக்கூடாது. இந்த 2 விஷயத்த மட்டும் நீ செஞ்ச அப்படின்னா, நீ ஒரு பெரிய படைக்கு சொந்தக்காரனா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு மிகப்பெரிய செல்வம் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உனக்கு ஆள் பலம் பண பலம் எதுவுமே தேவை கிடையாது. அந்த இறைவன் ஒருத்தர் இருந்தா மட்டும் போதும், நீ உன் வாழ்க்கையை ஜெயிக்கலாம்.